தண்ணியை ரெடியாக வச்சுக்கணும். அந்த காய்ச்சின உடனே இந்த பளபளன்னு காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த தண்ணியில் விட்டிங்கன்னா இந்த சர்ன்னு ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, அந்த இளநரைக்கு இது மிக மிக சூட்டபுளாக இருக்கும். எந்த மருந்து சாப்பிட்டாலும், எந்த வியாதி வந்துருச்சு, ஹை ஃபீவரில் இருக்குது, அதுக்கு முன்னாடி இதையும் சேர்த்து பண்ணிகிட்டே வாங்க, சீக்கிரம் க்யூர் இருக்கும். ஒரு 20 நாள் சாப்பிட்ற மருந்து சாப்பிட்ட பிறகு க்யூர் ஆகக்கூடிய மிகப்பெரிய வியாதி, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, க்ரானிக்காக மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கவங்க இந்த தண்ணியை மட்டும் தான் குடிக்கிறாங்க. இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. இது ரகசிய முறையாக இந்த மூசாம்பரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியில் நைட்டை ஊற வச்சுருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா கரைஞ்சி கருப்பாக இருக்கும். அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் அப்படியே தலையில் அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது, வீட்டில் இருக்கும்போது ஒரு 1 ஹவர் காயட்டும், அப்படியே ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த காலத்துலேயே ஈஸியாக நல்ல ரிசல்ட் கொடுத்தது, அதாவது இளநரைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலமர விழுது. நல்ல சுத்தமான ஒரு தேங்காய் எண்ணெயில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆலமர விழுது இருக்குது பார்த்தீங்களா, அது ஃப்ரண்ட்டு, அதாவது இரவு படுக்கும் பொழுது லைட்டாக மசாஜ் போட்டு ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக போடணும் அவசியமே இல்லை. இந்த எண்ணெயை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு அந்த 5 கையும் உள்ளே விட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு மட்டும் நினைவுது பார்த்தீங்களா, அதை மட்டும் அப்படியே எடுத்து மசாஜ் பண்ணால் போதும். இது பெஸ்ட்டு ரிசல்ட் இதுலேயும் கிடைக்கும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னாக்க கிரே ஹேர், அதாவது நம்மளுடைய வெள்ளை நிற முடி, அதுதான் சொல்லுவாங்க கிரே ஹேர்னு சொல்லுவாங்க. ஆக வெள்ளை இளம் நிறை இருக்குது பார்த்தீங்களா, அதை போகுவதற்கான டெஸ்ட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி அயன் சத்து, அதாவது அயன் குறைபாடு இருக்கிற பிரச்சனை தான் இந்த இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதை சூப்பரான ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இது பல நோயை தீர்க்கும். அதோட முக்கியமாக அயன் சத்தை டைரெக்டாக தண்ணியில் எப்படி இறக்கி அதை நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிற நம்ம பார்ப்போம். இது யாருமே சொல்லாத மிக முக்கியமான ஒரு பதிவு. இதெல்லாம் தாண்டி நார்மலாக எடுக்கக்கூடிய விஷயம் சொல்கிறேன். ஆனால் ரகசியமாக அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அயன் சத்து கூடினால் இளநரை போகும். இது இல்லாமல் பல வியாதிகளை போக்கக்கூடிய, ரத்தமே எனக்கு ஊறலை, எனக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது, எனக்கு தலைவலி அதிகமாக இருக்குது, கேஸ்ட்ரிக் இருக்குது, இப்படி வியாதிகளை வரிசைப்படுத்திட்டு போகிறோம் இல்லையா, ஒரே ஒரு டெக்னிக்கில் அந்த காலத்தில் இதை சரி பண்ணியிருக்காங்க. இந்த சீக்ரெட்டை இன்றைக்கி நான் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமானது. பாருங்கள், எப்பேற்பட்ட ஃபீவர் ஓடி போகும், எப்பேற்பட்ட இளநரை ஓடி போகும், உடம்புல சத்து இல்லையா சூப்பராக செட் ஆகிடும், ரத்த விருத்தி. இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு 48 நாள் எடுங்க. உடம்பு இரும்பு போல தேகமாகும், வைரி தேகமாகும். நல்லா கவனமாக இருக்கணும். இதை சின்னவங்க செய்யக்கூடாது, பெரியவங்க செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் இம்யூன் பவர் செம்மையாக இருக்கும். கிரே ஹேருக்கு நம்ம சாப்பிட வேண்டிய மிக முக்கியமானது கருவேப்பிலை. டெய்லி ஒரு 3 கருவேப்பிலை. ஆரம்பத்தில் திங்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் 3 மென்று சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 48 நாள் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்த கொஞ்சம் நாள் கழிச்சு திருப்பி சாப்பிடுங்க. 2 மாதம் கேப் விட்ருங்க. அடுத்த 48 நாள் 2 மாதம் கேப் விட்ருங்க. உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், முடி ஸ்ட்ராங்காக இருக்கும், முடி கருப்பாக கருங்கருங்கருங்கன்னு நல்லா வளரும். முடி மட்டும் கிடையாது, தேகமும் நன்றாக இருக்கும், பொலிவோடு இருக்கும், இரத்த நாளங்கள் நன்றாகும். ஏன்னா அயன் சத்து கூடி இருக்கும், நன்றாக இருக்கும், இரும்பு போல் வைர தேகி. இது முக்கியம், கருவேப்பிலை. அடுத்தது ஆலிவரா ஜெல். ஆலிவரா ஜெல்லாக எடுத்தால் சரி. ஆலிவராவை நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி கடையில் மூசாம்பரம்னு கிடைக்கும். மூசாம்பரம்னா ஆலிவராட ஜெல்லில் தான் எடுத்து காய வச்சு செய்கிறது தான் மூசாம்பரம். நாட்டு மருந்து கடையில் போய் மூசாம்பரம் கேளுங்க, கருப்பாக ஒரு வில்ல மாதிரி கொடுப்பாங்க. இந்த மூசாம்பரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணியில் நைட்டை ஊற வச்சுருங்க. காலையில் பார்த்தீங்கன்னா கரைஞ்சி கருப்பாக இருக்கும். அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் அப்படியே தலையில் அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கும்பொழுது, வீட்டில் இருக்கும்போது ஒரு 1 ஹவர் காயட்டும், அப்படியே ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் குளிக்க ஆரம்பிங்க. இந்த மூசாம்பரம் தலையில் வேர்க்கால்கள் வரைக்கும் இறங்கி உங்களுடைய கிரே ஹேர், அதாவது வெள்ளை இளநிறையை போக்கும். தொடர்ந்து ஏற்றினா பெரிய நிறையும் போகும். ஆனால் கருவேப்பிலையும் சாப்பிட்டுட்டு இதையும் செய்யும் பொழுது கண்டிப்பாக மாறும். ஆனால் அதுக்கு யாருக்கும் பொறுமை கிடையாது. 1 வாரம் பண்ணிவிட்டு போய் கண்ணாடி முன்னாடி கருப்பாயிடுச்சான்னு பார்க்குறது. ஏன்னா இத்தனை ஆண்டுகளாக உள்ளே இருக்கக்கூடிய எல்லா போஷாக்கையும் இழந்துட்டோம், அயன் சத்தை இழந்தாச்சு, பவரை இழந்தாச்சு. ஆனால் இது திடீர்னு உடனே கிடைக்கணும்னு நினைக்கும் பொழுது தவறான விஷயம். ஆனால் தொடர்ந்து பண்ணிட்டு வந்திருந்தாக்கா அதுவும் வேலை செய்யும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதேமாதிரி தேங்காய் எண்ணெய் செய்யும் முறை இதான். சின்ன வெங்காயம், ஒன்று சின்ன வெங்காயம் தேங்காய் எண்ணெயில், நல்ல செக்கெண்ணெயில் சின்ன வெங்காயத்தை உள்ளே போட்டுருங்க. கார்போக அரிசி உள்ளே போட்டுருங்க. அதேமாதிரி கருவேப்பிலையை உள்ளே போட்டுருங்க. வெட்டி வேர் உள்ளே போட்டுருங்க. இதுவே போதுமான விஷயந்தான். இதை சூரிய படம் போட்டு வச்சுருங்க.
நல்ல ஒரு கிளாஸ் பாட்டிலில் சூரிய படம் வந்து நீங்கள் வந்து போட்டிங்கனாலே போதும். இல்லை எனக்கு சூரியன் டைமில் இல்லை, மழைக்காலமாக இருக்குனாக்கா லைட்டாக சிறிதீட்டு லைட்டாக ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு இளநரை போகும். ஆக மொத்தத்தில் தி பெஸ்ட்டு இந்த இளநரையை போக்குறதுக்கு இந்த மருந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த சூப்பர் அந்த காலத்திலேயே ஈஸியாக நல்ல ரிசல்ட் கொடுத்தது, அதாவது இளநரைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆலமர விழுது. நல்ல சுத்தமான ஒரு தேங்காய் எண்ணெயில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆலமர விழுது இருக்குது பார்த்தீங்களா, அது ஃப்ரண்ட்டு, அதாவது கீழே மெல்லிஸாக அப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதை மட்டும் கட் பண்ணி அதை உள்ளே போட்டு சூரிய படமாக வைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். சிறு தீயாக விட்டு நம்ம அந்த எண்ணெய் மட்டும் தனியாக எடுத்து இளநரைக்குனே ஸ்பெஷல். நல்லா குரோத்தும் இருக்கும். ஆனால் இளநரைக்கு இது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது சிறியவர்கள் முதல் பெரியவர் வரைக்கும் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு. இந்த ஆலமர விழுதோட என்ன போடலாம், கார்போக ரைஸ். இந்த கோதுமை வந்து கருப்பாக இருந்தால் அப்படி இருக்கும், அதே மாதிரி சூப்பராக இருக்கும். அதை வாங்கி அந்த ஆலமர விழுதோட கார்போக ரைஸை மட்டும் உள்ளே போட்டுக்கோங்க. வேறு எதுவும் தேவையில்லை. இது மட்டுமே இந்த சூப்பர் டூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இளநரை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இளநரை இருக்குது. அது ஒரு இன்றைக்கி வந்து அதை யாரும் கேர் பண்ணிக்கிறதும் இல்லை. அது ஒரு பெரிய ஸ்டைலாக வச்சுக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இளநரை நம்ம ஆபத்து தான், அது வந்து அசிங்கம் தான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ இதை தீரணும்னாக்கா இந்த ஒரு இதை சேர்த்துக்கோங்க. மிக நல்ல ரிசல்ட் கொடுத்தது தான். இரவு படுக்கும் பொழுது லைட்டாக மசாஜ் போட்டு ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக போடணும் அவசியமே இல்லை. இந்த எண்ணெயை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த 5 கையும் உள்ளே விட்டிங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டு மட்டும் நினையுது பார்த்தீங்களா, அதை மட்டும் அப்படியே எடுத்து மசாஜ் பண்ணால் போதும். தி பெஸ்ட் ரிசல்ட் இதுலேயும் கிடைக்கும். அடுத்தது நான் சொன்ன மாதிரி இந்த இரும்பு பழுக்க காய்ச்சி செஞ்ச விஷயம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதனால தான் நான் இதை சொல்லியிருக்கேன். பல மருந்துக்கும் இதை சேர்த்து செய்யலாம். எந்த ஒரு வியாதிக்கு நம்ம மருந்து எடுத்தாலும் இந்த கம்பி முறை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் பாதுகாப்பாக செய்யுங்க. ஆக கருவேப்பிலை ரொம்ப முக்கியம். நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். இதை சாப்பிட்டாலே, இதை செய்தாலே உங்களுடைய முடி நல்லா அடர்த்தியாக கருமையாக இளநரை போகும். அது இல்லாமல் உடலையும் சுத்தமாக குளிர்ச்சியாக வைத்துக்கொள்ளும். ஆக மொத்தத்தில் நம்ம சொன்னது எல்லாமே பழமை மாறாத பழமையில் செய்யப்பட்ட முன்னோர்கள் செய்யப்பட்ட அற்புத மருந்து. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.